இப்போது ரைட் சைடு வியூ போயிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் அது தெரியும். ஸோ இதில் போய்ட்டு F10 அமுத்தி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது கீழே வருது இல்லையா, இந்த கர்வ் மேலே வருது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாமே சர்ஃபேஸில் தான் இருக்கணும், ஒரே சர்ஃபேஸில் தான் இருக்கணும். ஆனால் அது அந்த எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் எப்பவுமே வந்துட்டு ஃப்ளாட்டில் தான் இருக்கணும். அந்த இது இருக்கு இல்லையா, மிடில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸு, இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், லிஃப்ட்டு டவுனு அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன டவுனில் இருக்கா, இது மேலே இருக்கு இல்லையா, இது மேலே இருக்கு. அப்போது இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேறு இதுவா இது இருக்கட்டும். நான் லிஃப்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணிக்கிறேன், இதையும் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளோ எப்படி சொல்கிறது, அப்புறம் ஒரு மலை மாதிரி, ஒரு மவுண்டெயின் மாதிரி. ஆனால் இடையில வந்துட்டு சடனாக பெண்ட் ஆகுறது, திரும்புறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃப்ளோவாக இருக்கணும். இந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளோ. இது கீழே கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி, நம்ம அந்த இதுக்குள்ள ரிப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி தானே இருக்கு இது. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஆஃப்செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் கருவில் போயிட்டு ஆஃப்செட் எவ்வளோ 1 mm இருக்கா, ஒரு 1.5. ஓகே. இங்கெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணணும். 1.5 1.8 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 1.8க்கு இதுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இது போயிட்டு நான் ரீபில்டு கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி 15 இருக்குது. எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது, கோசம் நிறைய இருக்குது. ஸோ ரீபில்டு கொடுத்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். 12. ஓகே. இப்போ பாயிண்ட்ஸ் ஆன் பண்ணி நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்.
இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேட்ச் பண்ணிக்கணும். இது பேட்சிங் பாருங்க, நம்ம ஸ்வீப் டு. அதுக்கு நம்ம என்ன வேணும், கிராஸ் செக்ஷன் வேணுமா, கிராஸ் செக்ஷன். ஸ்வீப் டு. இதில் பாருங்கள் ஒரு மாதிரி இந்த லைனில் இழுத்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இப்படி ரொம்ப இது மாதிரி போகுது இல்லையா. ஸோ அதுக்கு பர்பண்டிகுலராக நம்ம இப்படி ஒரு லைன் போடணும். பாருங்கள், ரயில் இப்படி போகுது, இங்கே இப்படி போகுது, அதுக்கு கிராஸாக நம்ம இப்படி லைன் வரணும். இப்படி வர வேண்டிய லைன் தான் அது என்ன ஆகுது, இப்படி இங்கே இருந்து இப்படியே ட்ராகாக இப்படி போகுது. அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இப்படி கட்டு கொடுத்து அப்படி போகக்கூடாது, இப்படி தான் வரணும்னு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. சேஞ்ச் ஆயிடுச்சா, நம்ம கொடுத்த மைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆயிடுச்சா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். அந்த டைரக்ஷனை வந்து லைட்டாக இப்படி பண்ணணும். இப்போ ஓகே கொடுக்கணும். எப்படி, ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போது சர்ஃபேஸை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம திக்னஸ் தரணும். ஓகேவா, திக்னஸ் இதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ். ஓகேவா, எவ்வளோ, ஒரு மைனஸ் எவ்வளோன்னு தரலாம், ஒரு 3 வேணாம், ஒரு நிமிஷம். இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா, மறுபடியும் போனீங்கன்னா 2, ஓகே 2 mm தரணும் நம்ம. ஓகேவா, -2 mm. இங்கே வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகணும், இங்கே வந்து டச் ஆகணும். ஓகேவா, இந்த மாதிரி டச் ஆகணும். ஓகேவா, அப்படின்னா தான் அது ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல டிசைன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, கர்வ் இங்கே போட்டோமா, அதை ரீபில்டு பண்ணுறோம். இங்கே ஒரு குட்டி கர்வ் இருக்குல்ல, அதை நம்ம ரீபில்டு கொடுக்குறோம். 4 நம்பர்ஸ் கொடுத்து ரீபில்டு பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதோட பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இடையில இருக்கிற அந்த 2 இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி டோம் மாதிரி பண்ணுறோம். பாருங்க, ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம அங்கே இருக்கிற கர்வை தான் பண்ணணும். இது வந்துட்டு ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதனால் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பழைய அந்த கர்வுக்கு என்னென்ன சேஞ்ச் நடக்குதோ எல்லாத்தையும் ஃபர்தராக சேஞ்ச் பண்ணிடுது. அப்படி பண்ணக்கூடாது. அப்டேட் சில்ட்ரன் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ வராது. ஓகேவா, ரீபில்ட் கொடுங்க, அழகான ஒரு டோம் வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்வீப் டு 1 2 இது 3. இப்போ மறுபடியும் இங்கே கொலாப்ஸ் ஆகுது பாருங்கள், கொலாப்ஸ் ஆகுது பாருங்கள். ஏன் இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆட்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வரும். பாருங்க, சூப்பராக வந்துருச்சா. ஓகே, ஆனால் இது இன்னும் ஹாலோவாக இருக்குது, உள்ள சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த லைன் ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த ஐசோப்பர் இது ஆன் பண்ணணும்.
இப்போ தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போது இது ஓட்டையாக இருக்குது. இதை நம்ம வந்து கேப் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கமாண்ட் இருக்குது, கேப்புங்கிற ஒரு கமாண்டு, அது கொடுத்தாலும் ஆகும். பாருங்கள், ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 பாலிசர்ஃபேஸ் ஆட். ஆமாம், ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்துக்கிங்களா? அப்போது இங்கே ஒரு ஹோல் இருந்துச்சு, இங்கே ஒரு ஹோல் இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் பேக் வரேன். பாருங்கள், ஓப்பனில் இருக்குது. கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழ் சர்ஃபேஸும் மேல் சர்ஃபேஸும் அந்த இங்கே பாருங்கள், இந்த கீழ் சர்ஃபேஸும் இந்த மேல் சர்ஃபேஸும் ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சாலிட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஹோல் இருக்குது, ஸ்டில் ஹோல் தான் இருக்குது. அப்போது இது வந்துட்டு என்னது, ஒரு ஹோலில் சாலிடாக கன்சிடர் பண்ணிக்கும். அப்போது நம்ம வந்துட்டு கேப்புங்கிற கமெண்ட் தரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்துட்டு இங்கே ஹோல் இருக்குன்னு ரெகனைஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். சப்போஸ் அது சர்ஃபேஸாக இருக்கும்போது நம்ம ஹோல் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஏன் அப்படின்னா அது சர்ஃபேஸ்னால என்ன எப்படி இருக்கும், ஓப்பனாக தான் இருக்கும். கரெக்டாக? ஆனால் சாலிடு வந்துட்டு ஓப்பனாக இருக்காது. ஸோ ஒரு ஹோலுள்ள 2 சர்ஃபேஸை நம்ம மெர்ஜ் பண்ணி ஜாயின் சாலிட் பண்ணும்போது அது வந்துட்டு சாலிடாக கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் ஹோல் இருக்கிற சாலிடாக கன்வெர்ட் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கேப்புங்கிற ஒரு கமெண்ட் தரோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஹைட் இருக்கிறத எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த இது இருக்கு இல்லையா, இந்த பட்டர்ஃப்ளை. ஸோ இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை அது இல்லாமல் இன்னொன்று இருக்கு பாருங்கள், அதை நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? அதுவும் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட் அதாவது ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி கர்வ் போங்க, கர்வ் போயிட்டு இன்டர்போலேட் பாயிண்ட்ஸு, ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு, இல்லை ஒரு கர்வ் மட்டும் வச்சுக்கோங்க, ரீபில்டு கொடுத்துக்கோங்க, 4 பாயிண்ட்ஸ் வச்சு ரீபில்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதுக்கு கீழே வருது, இந்த ஒரு மாதிரி ஃப்ளோ இங்கே சின்னதாக வருது இல்லையா, இதுக்கு கீழே வருது இந்த கர்வ். அப்போது நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இது கீழே வர மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா? பெண்டு கொடுக்கணும். இது மேலே வருது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சும்மா இப்படி இந்த வியூவிலேயே வச்சுக்கிட்டு பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோஸ்டட் வியூ வச்சுக்கிறேன். பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் பாருங்கள், தெரியுதா? இங்கே கோஸ்ட் வியூவில் வச்சா தெரியும். ஓகேவா? வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வர மாதிரி தானே. அப்போது சென்டரில் இருக்கிற 2 கர்வையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓகேவா? இப்படி வச்சுட்டு இங்கே ஆஃப்செட் கர்வில் போயிட்டு ஆஃப்செட் கர்வ் 1.8 இருக்கா, அங்கே வந்து நம்ம 1.5ன்னு கொடுத்து பார்க்கலாம். 1.5 அதுக்கும் கம்மியாக வேணும் மட்டும் இருக்குது. 1.3 ஓகே, 1.3 கொடுத்து 1.3 ஓகேவா? இது ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லாஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம எவ்வளோ கொடுத்தோம் திக்னஸ்ஸு டைமென்ஷனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். டாப் வியூவில் இருக்கா? அப்போ ரைட் சைடில் வியூவில் செக் பண்ணணும். டைமென்ஷன் போயிட்டு அலைன் டைமென்ஷன் 2 mm கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இது 2 mm வேணாம், ஏன்னா அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி இந்த க்ரீன் கலர் லைன் கிளிக் பண்ணி எவ்வளோ மேலே தள்ளணுமோ அவ்வளோ மேலே கொடுத்துருங்க. 0.5 என்ட்ரு போயிடும், மேலே போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி -0.5 ஓப்பா கீழே போயிடுச்சு. என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் பண்ணாலும் ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் ஓகே. எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டைரக்ஷன் கேட்குது, நம்ம வெர்டிகலாக தானே பண்ணணும். ஸோ ஒரு டாட் வச்சுட்டேன், அப்போது அடுத்த டாட் வைக்கணும். அதுதான் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனுக்கு 2 புள்ளி வேணும் இல்லையா? ஒரு புள்ளி நான் வச்சுட்டேன், எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு புள்ளி வந்துட்டு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனில் தான் வைக்கணும். 2வது புள்ளி இது வந்துட்டு இப்படி சுற்றுது. நான் ஆர்த்தோ கிளிக் பண்ணி வெர்டிகலாக வரும் இல்லையா, அந்த டைரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வெர்டிகலாக வரும். ஓகேவா? வெர்டிகலாக வந்துடுச்சா? எக்ஸ்ட்ரூஷன் டிஸ்டன்ஸ் கேட்குது, டைரக்ஷன் சாரி டிஸ்டன்ஸ் கேட்குது. நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? 1.5 -1.5. ஐயோ மேலே வந்துச்சு. -1.5. டைரக்ஷன் மறந்துட்டேன். 1.5. ஓகேவா? ஸோ வந்துடுச்சு. இங்கே இந்த மாதிரி வந்துடுச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த எண்டில் மட்டும் ஃபில்லட் பண்ணிக்கிறேன். ஃபில்லட் இப்போ ஒரு சாலிட் ஆயிடுச்சா? இப்போ இது ஒரு வந்துட்டு க்ளோஸ்டு பாலிசெட் ஃபேஸாக நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சாலியில் போய்ட்டு தான் ஃபில்லட் அடிக்கணும். ஃபில்லட் எட்ஜ். ஓகேவா? 1 mm கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம டோம் தரணும்ல, டூப் எட்ஜ் இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு எட்ஜ் இருக்கும். இல்லை எட்ஜ் இல்லை. ஸோ டூப் எட்ஜ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த எட்ஜை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன். ரீபில்டு கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி 4 பாயிண்ட் FNMT அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரீபில்டு. ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ ஸ்வீப் 2 கர்வ் 1 செலக்ட் பண்ணிக்கணும். இந்த கர்வை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கர்வு செலக்ட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கர்வு பாருங்கள் இப்படி வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை டெலீட் பண்ணிடுங்க. இந்த கர்வு செலக்ட் பண்ண வேணாம், டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம புதுசாக டூப் எட்ஜ் கர்வு கொடுக்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள் பெண்டாக இப்படி வருதா? அப்போ இந்த எட்ஜு தான் நம்ம செலக்ட் பண்ணணும், ரயில் கர்வா. ஓகேவா? டூப் எட்ஜ் இது ஒன்று, இது ஒன்று,
இது ஒன்று. என்ட்ரம் தி ஜாயின், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா தனித்தனியாக இருக்குல்ல, பிட்டாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுற பாருங்கள், எல்லாம் ஒட்டுக்காக செலக்ட் ஆகும். தெரியுதா? ஓகே. சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 2 பேஜ் கொடுத்துட்டு சாரி இங்கே 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 என்ட்ரம்த்துக்கு இங்கே ஜாயின் கொடுத்துக்கோங்க. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஸ்வீப் 2 தரணும். கொடுத்து பாருங்கள், கரெக்டாக வந்துடும். வந்துடுச்சா? பாருங்கள், டாப்லேருந்து பாருங்கள், நம்ம டிசைன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படியே. ஓகேவா? ஆனால் இது இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்டுங்கிற ஒரு கமெண்ட் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, பெண்டு, BEND, அதை மட்டும் இப்படி கிளிக் பண்ணி லைட்டாக நம்மகிட்ட ஆர்ட் இருக்குல்ல, ஆர்ட் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த டோம் வெளியில் தெரிகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதுவே நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இது வந்துட்டு ஓப்பனாக இருக்குது. அப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணுமா இல்லையா? குரூப் கொடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸ், எக்ஸ்ட்ராக்ட் சர்ஃபேஸ். இப்போ இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். EXTRACT, எக்ஸ்ட்ராக்ட் SRF. பாருங்க, வந்துடுச்சு. இதை நான் கிளிக் பண்ணுறேன், அப்புறம் இதை கிளிக் பண்ணுறேன், அப்புறம் இதை கிளிக் பண்ணுறேன், என்டர் அமுத்திக்கிறேன், ஜாயின் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா எல்லாம் நம்ம பிட்டாக தான் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கடைசியில் ஜாயின் கொடுத்துக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரே சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் கீழே இருக்கிறத ஹைட் பண்ணிக்கிறேன், மேலே இருக்கிறத அன்ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஒரு இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா? கீழேயும் மேட்ச் ஆகிடுச்சு, மேலேயும் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அங்கே பண்ண மாதிரியே செலக்ட் கொடுத்து Ctrl+J கொடுத்துருங்க. இது ஓப்பன் பாலி சர்ஃபேஸ் ஆகிடும். ஓகேவா? அதாவது ஓப்பன் சாலிட் மாதிரி. இது சாலிட் தான், ஆனால் ஓப்பனாக இருக்குது. ஓப்பனாக இருக்கிறது ஒரு தப்பு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேப்புங்கிற கமெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஆகிடுச்சா? பாருங்கள், க்ளோஸ் ஆகிடுச்சா? அப்போது நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, இப்படி வெளியே எடுத்து வந்துடுங்க. வந்துட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜிலலாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த கருவை செலக்ட் பண்ணி, இந்த கருவை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து நம்ம வந்துட்டு அங்கே ஆல்ரெடி ஒரு கருவு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே கருவே கிடையாது. நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், கருவே கிடையாது. ஓகேவா? ஆனால் அந்த லைனை நம்ம இங்கே இருக்கிற லைனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, Ctrl+Shift+ம் ட்ராக் பண்ணி, சரி, Ctrl+Shift+ம் ஹோல்டு பண்ணி மவுஸில் இடது பக்கம் உள்ள கிளிக்கை ஒன்ஸ் அந்த கருவு மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். அதை வந்துட்டு அது சாலிட் தான், இருந்தாலும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டை மேலே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அது அந்த எண்டு தானே, முனைப்பகுதி தானே, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஓகேவா? சேம் அதே மாதிரி இங்கே. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே அதே மாதிரி ஓகேவா? இப்போ டாப் வியூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. எங்கே இருந்து எங்கே வேணும்னு காப்பி கேட்குது. ஸோ எனக்கு இதோட சென்டர்லேருந்து தான் வேணும். சென்டர் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேவா?
கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அலைன் பண்ணணும். இப்படி அலைன் பண்ணணும். ஓகேவா? வச்சுட்டு நாளையும் செலக்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது மேலே தானே இருக்குது. கரெக்டாக அது மேலே தானே இருக்குது. பாருங்கள், பிக்சரில் பாருங்கள், மேலே தானே இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரூட் கர்வ், சாரி எக்ஸ்ட்ரூட் கர்வுக்கு சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ் கர்வ் -1.5 ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், கேப் பண்ணிக்கலாம். கேப் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பியர், இதில் போயிட்டு ஸ்பியர். ஓகேவா? அதே மாதிரி 4க்குமே இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த ஸ்பியர் போடும்போது ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு தான் வந்துட்டு சென்ட்ரு தான் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்பியருக்கு வந்துட்டு என்னென்ன பேராமீட்டரில் தேவைப்படுது, ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவைப்படுது, அதுக்கப்புறம் டயாமீட்டர் தேவைப்படுது. கரெக்டாக? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இந்த சென்டர் தான் நம்ம கொடுக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே. ஸோ இங்கே கருவில் கொடுத்துட்டு ஆல்ட் எஃப் அமுத்திங்கன்னா இங்கே சென்டர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இது இருக்க நம்ம டிக் பண்ணியிருக்கோமா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக சென்டர் கேட்கும். நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா கேட்கும். ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டயாமீட்டர் கேட்குதா? ஸோ இதோட எட்ஜ் தான் நமக்கு வேணும், டயாமீட்டர். இதோட லென்த்துக்கே தான் நமக்கு அப்படியே சேமாக தானே வேணும். ஸோ இந்த பக்கத்தில் பெர்பெண்டிகுலர் கொடுத்து அவ்வளோ முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா குரூப் பண்ணிக்கணும். இதை லாக் பண்ணிக்கிறேன், பிக்சரை இதை குரூப் பண்ணிக்கிறேன், இதை குரூப் பண்ணிக்கிறேன், இதை குரூப் பண்ணிக்கிறேன், இதையும் குரூப் பண்ணிக்கிறேன், இதையும் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு சின்னது பண்ணி இங்கே பைப்புங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இது ரெண்டும் டச் இல்லாமல் இருக்குல்ல. ஸோ மினிமம் வந்துட்டு 0.45 நமக்கு டச் இருக்கணும். ஸோ சரிங்களா? ஸோ 0.45க்கு ஒரு பைப் க்ரியேட் பண்ணி இங்கே மேலே வச்சுக்கணும். சரிங்களா? தெரியுதா? தெரியுதா? இது ஒரு டேங்க் மாதிரி இருக்குல்ல, இது ஒரு டேங்க் மாதிரி இருக்குல்ல. அந்த ரெண்டு டேங்க்கையும் இணைக்கிற மாதிரி ஒரு இது வேணும். ஆனால் அது வந்து வெளியில் தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி உள்ள ஹைட்டில் வச்சுக்கணும். அதாவது தெரியாத மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? டாப்பிக்கில் வச்சு சேம் அதே மாதிரி காப்பி கொடுத்து இங்கே கிளிக் பண்ணி இங்கே வைங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வைங்க, அதே மாதிரி இங்கேயும் வைங்க. வச்சுட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 4 பக்கம் வந்துடுச்சு. இது நம்ம என்ன பண்ணணும்னா கம்பால் வச்சு ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகேவா? சேம் அதே மாதிரி
இதை காப்பி பண்ணி இங்கே நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இங்கே பட்டர்ஃப்ளை கர்வ் போய்க்கிறேன். சென்டர் ரேடியஸ் சர்க்கிள், rebuild, F10, இல்லை கரெக்டாக வரல, விட்டுருங்க. நம்ம இதுலேயே போய் பண்ணிக்கலாம். இன்டர்போலேட் பாயிண்ட், ஹலோ சொல்லுடா. வீட்டில் எதுக்கு? எதுக்கு? எப்போ ரிலீஸு? வேணும்னா நம்ம இது அங்கே ஆலந்தளவு பண்ணுவோம். நானே தெரியும். எனக்கு எங்கடா, எனக்கு தெரியாதுடா. எனக்கு ரசிகர்கள் எதுவும் டச் இல்லை. எனக்கு தெரியாது. எனக்கே நீ வாங்கி கொடுத்தாதான் உண்டு. ஆமாம். சரி பாரு, வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கு வரியா? ஹலோ, நாளைக்கு வரியா? சரி, இன்னைக்கு வீட்டில் தான் இருந்தேன். சரி, அப்போ நாளைக்கு வா. சரி, ஓகேங்களா? இப்போ நான் ஏன் இது பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து மிரர் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? நான் இது மேனுவலில் கையில் போட்டு, இது மேனுவலில் கையில் போட்டோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், மைண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை வேணாங்கிறதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு சேம் அதே மாதிரி கர்வ் ஜாயின் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கர்வ் கொடுத்துக்கிறேன். -1.5. 1.5 இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், பரவாயில்ல. நீங்கள் 1.5 கொடுங்க, கடைசியில் நம்ம இது பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கேப், ஓகேவா? கொடுத்துட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வெளியில் எடுக்கணும். நியர் மிட்டு, அதே மாதிரி இங்கே அதே மாதிரி குவாடா. சரி, குவாட் கொடுத்துட்டு ரீபில்டு 4. ஓகேவா? பாயிண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க. திரும்ப அதே மாதிரி 2 பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி டோம் பண்ணுங்க. ஓகேவா? அதையே ரீபில்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஃப்ட் வரல, சர்ஃபேஸ் போய் கர்வ் நெட்வொர்க் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஓப்பன் கர்வ் கேட்குதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஓப்பன் கர்வ் கேட்குதுன்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரிம்மில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அமைத்திக்கிங்க. பார்த்தீங்களா, தப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்.
ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா? இப்போ கர்வ் நெட்வொர்க் போயிட்டு எங்கே சர்ஃபேஸில் கர்வ் நெட்வொர்க் போயிட்டு 1 2 3 அவ்வளோதான் வந்துடும். ஓகேவா? ஸோ கர்வ் நெட் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இல்லை இதை ஹைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் சர்ஃபேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணிடுங்க. கீழே இருக்கிறத இங்கே ஒரு சர்ஃபேஸ் வந்துருச்சா? அப்போது இங்கே ஹைட் பண்ணி வச்சு நம்ம இந்த சர்ஃபேஸை வெளியில் எடுத்து இப்போ 2 சர்ஃபேஸ் ஆச்சா, 2த்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ எந்த சைடுமே ஹோல் கிடையாது. இது ஒரு க்ளோஸ்டு பாலி சர்ஃபேஸாக தான் வரணும். பாருங்கள், க்ளோஸ்டு பாலி சர்ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு இதை வந்துட்டு மிரர் பண்ணிக்கணும். மிரர் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் கொடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு மிட் லைன் வேணுமா? அதாவது சென்டர் லைன். அந்த சென்டர் லைனுக்கு இருந்தால் தானே நம்ம மிரரே பண்ண முடியும். ஸோ கரெக்டாக அதுக்கு வர மாதிரி மேட்ச் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இந்த சைஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது குட்டி சைஸாக இருக்குல்ல. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கேல் பண்ணணும். சின்னது பண்ணுறதுக்கு ஸ்கேலிங் பண்ணணும். இங்கே வச்சுட்டு ஸ்கேல் பண்ணணும். இப்போது ஸ்கேல் கொடுத்துட்டு ஸ்கேல் 2D கொடுக்கணும். ஓகேவா? 2Dனா இந்த டைரக்ஷனும் சின்னது பெருசுமே ஆகுமே ஒழிய இந்த Z இருக்கு இல்லையா, Z இந்த ஹைட்டு அது சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்கேல் 2D கொடுக்கறது. ஓகேவா? ஸோ ஸ்கேல் 2D. இப்போது இதை நான் கிளிக் பண்ணி இங்கே நான் கிளிக் பண்ணி சின்னது பண்ணுறேன். ஓகேவா? வச்சுட்டு இதை மிரர் பண்ணிக்கணும். மிரர் பண்ணிவிட்டு 2த்தையும் குரூப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? பர்ஃபெக்டா? ஐயோ, கீழே அந்த இதில் இல்லை பாருங்கள். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூஷன் டேரெக்டாக அப்படியும் பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டும் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுத்தோம், இந்த ஹைட்டுக்கு தானே பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணோம்னு இந்த பாயிண்ட் ஓப்பன் ஆகும் இல்லையா, அதுக்கு பாருங்கள் இந்த எட்ஜில் கொண்டு போய் வச்சாலும் அதுவே காமிக்கும். நியர்னு கிளிக் பண்ணிடுங்க, போதும். அவ்வளோதான். பாயிண்ட்ஸ் எல்லாம் தங்கணும் அவசியம் இல்லை. இந்த எட்ஜை வந்து லைட்டாக வெளியே நீட்டிகிட்ருக்கா, அதை மட்டும் தொட்டு இப்படி உள்ளே போ. அவ்வளோதான், போயிடுச்சா? நெக்ஸ்ட்டு கர்வு, ஃப்ரீஃபார்மு, இன்டர்போலேட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி வரும், இப்படி வரும். இதை 5 கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை மிரர் பண்ணிக்கங்க. மிரர் பண்ணிட்டு குரூப்
கொஞ்சம் கீழே. ஓகேவா? வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன பால் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பியர் சென்டர் கேட்குது. அப்போது நம்ம என்ன சென்டர் தரணும்? இதோட சென்டர் தரணும். இங்கே கார்னரில் வச்சிங்கன்னா சென்டர் கேட்குமா? கிளிக் பண்ணி அது என்ன சைஸில் இருக்கோ அதை விட கொஞ்சம் பெருசாக கொடுத்தோம்னா முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகேவா? சேம் அதே மாதிரி இங்கே வந்துட்டு சென்டர் சேம் அதே மாதிரி. ஓகேவா? பர்ஃபெக்டாக போட்டோமா? இதுதான் டிசைன் இருக்கா பாருங்க. போட்டோமா? சேம் அதே மாதிரி தான் இருக்கா பாருங்க. இது மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடணும். ஓகேவா? சூப்பர். இந்த சின்ன இதுலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காட்லேயோ ஃபைலிங் இது கேஸ்டிங்லேயே வராது. ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப் எட்ஜஸ்ல அப்படியே போயிடும். இது வரைக்கும் போட்டாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, கொஞ்சம் இது பாருங்கள் கீழே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதில் சரியாக வரல, ஏன்னா கொஞ்சம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்குல்ல. ஐயோ டாப் வியூவில் வச்சிட்டேன்னா அப்புறம் ஃப்ரண்ட் வியூ வரலாம். ஃப்ரண்ட்டு ரொட்டேட்டு டாப்பு இங்கே வந்துட்டு கம்பாலில் போயிட்டு அலைன் டு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அழகாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது அலைன் ஆகிக்கும். இப்போ போயிட்டு ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பக்காவா மாதிரி வச்சா. இந்த இடம் இருக்கு இல்லையா, லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்கு, டச் ஆகாமல். நீங்கள் ட்ரா பண்ணும்போது இங்கே டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா, நீங்கள் ட்ரா பண்ணும்போது டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது ஒரு சின்ன பீஸ் மாதிரி வச்சு இங்கே ஃபில் பண்ணி விட்ருங்க. இங்கே நம்ம வச்சோம்ல, இங்கே இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப் வச்சோம்ல, அந்த பைப் வச்ச மாதிரி இங்கே ஏதாவது இந்த அடியில் வந்துட்டு ஏதாவது பைப் மாதிரி வச்சு விட்ருங்க. ஏன்னா அந்த டச் வேணும். அவ்வளோதான், பக்காவாக மாறிடுச்சு பாருங்கள். சரி ஓகே, இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். நீங்கள் போட்டு பாருங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா, சரி ஓகே.